வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. இப்ப நம்மோடு அரசியல் கலந்துரையாடுவதற்காக அருண் சூரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். ரிசல்ட் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கிறது. எதிர்பார்க்காத 2 ஆண்டுகள்ல கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய தாக்கத்தை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திமுக, அதிமுக அப்படிங்கிற 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அப்படிங்கிறது உடைக்க வரப்போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னும் தனிப்பெரும்பான்மை இன்னும் வரல. போற போக்க பார்த்தா அது அப்படிதான் நடக்கும் போல இருக்கு சார். எப்படி இருக்குது களம்? உண்மையில இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவுன்னு தான் சொல்ல முடியும். கருத்து கணிப்புகள்ல இருந்து, அதாவது தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்புகள்ல இருந்து எல்லா இதுலயுமே வந்ததுக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத ஒரு தேர்தல் முடிவா வந்திருக்கு. அரசியல் வல்லுநர்கள்ல இருந்து எல்லாருமே கணிச்சது ஒட்டுமொத்தமா வேற. ஏன்னா ஒவ்வொரு தேர்தல்களையும் எதை வச்சு கணிக்கப்படும்னா, அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு, அந்த ஆட்சி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி எந்த அளவுல இருக்கு மக்கள் மத்தியிலங்கிறதெல்லாம் வச்சுதான் கணிக்கப்படும். அந்த அடிப்படையில இருந்து தான் நம்ம கணிச்ச அடிப்படையில ஒப்பீட்டளவுல இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய அலையெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கிற மாதிரியா தான் எல்லாமே கணிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா தேர்தல் முடிவுகள் நம்ம சற்றும் எதிர்பாராத ஒரு இதை கொடுத்திருக்கு. சரி, இப்ப திமுக 2ஆம் இடம் கூட இல்ல, 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நிலவரம் பாத்தீங்கன்னா 3ல இருக்கிறாங்க. திமுக டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப களம் நிலவரம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அதிமுக இருக்கிறாங்க. அவங்களோட ஹோல்டு 2021 அவங்க வச்சிருந்த ஹோல்டு 63, 75 தொகுதி அப்படிங்கறது இன்னும் அப்படி ஹோல்டு அப்படியே வச்சிருக்காங்க. திமுக தான் பெரிய அளவுல வாக்கு வங்கி இழந்திருக்காங்க. இப்ப டிவிக்கு பெருசு அளவுல திமுகவுடைய வாக்கு வங்கிகளை தான் பெற்றிருக்காங்க. இப்ப இந்த சூழல் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். இது ஒரு புதிய கட்சி, புதிய வாக்காளர். இது ஏற்கனவே ஒரு வரையறைக்குள்ள இருந்தது கிடையாது. வரையறைக்குள்ளாத இல்லாத ஒரு செக்டார் புதுசா ஓட் பேங்க்ஸா, ஓட் செக்டார்ஸா உருவாயிருக்கும் போது இது யாரோட ஓட்டை உடைக்கும்னு தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. நாம கணிச்சது என்னன்னா, திமுக ஓட்டை உடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறும், அதிமுக ஓட்டை உடைச்சிச்சுன்னா திமுக வெற்றி பெறும்னுட்டு பண்ணோம். ஆனா இது பெருவாரியா திமுகவோட ஓட்டை உடைச்சிருக்கு. அதாவது குறைந்தபட்ச அளவுல ஒரு மாற்றுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருந்தவர்கள்லாம் நிறைய பேர் இதை நோக்கி போயிருக்காங்கிற அடிப்படையில பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் பிஜேபி எடுத்த ஒரு பிரச்சாரம், இந்த பரப்புரை ஒரு வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த தாவேக்காவோட வெற்றிக்கு பிஜேபியோட முன்னெடுத்த பரப்புரைங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்கு. என்னன்னா இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, ட்ரக் பயங்கரமா இருக்கு. களத்துல ட்ரக் புழக்கத்துல இருக்காங்கன்னா இருக்குதான், உண்மைதான். ஆனா ஒப்பீட்டளவுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் இந்திய அளவுல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அவ்வளவு ஒஸ்ட் கிடையாது. அதாவது பெண்களுக்கான பாதுகாப்புல 20வது இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பெண்களுக்கான அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல 20வது இடத்துல இருக்குங்கிற இதெல்லாம் நம்ம தரவுகள், டேட்டாஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இது சோசியல் மீடியா அண்ட் மீடியாவுக்கான வெற்றி தான் என்னால பார்க்க முடியும். அதாவது தொடர்ச்சியா ஊடகங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சாங்க சார். கல அரசியல் தேவையில்லை. ஆமா 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 நீங்க வழக்கமா இருந்த விஷயங்கள்லாம் கட்சிகள்லாம் கல அரசியல முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கவனிச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இந்த வீட்டுல எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, இங்க எத்தனை சாதிகள் இருக்கு, இதுக்கான ஓட்டு எங்க போகும், இது மாதிரியான கணிச்சுக்கிட்டு இருந்த சூழல் எல்லாம் மாறி முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவையும் சப்போர்ட் பண்ணி இங்க அரசியல் பண்ணிட முடியுங்கிற ஒரு சூழல் போயிருக்கு. இது உலக அளவுல நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. அதாவது உலக அளவுல மக்கள் எழுச்சி, பெரிய அளவிலான எழுச்சியை உருவாக்குனது சோசியல் மீடியாவே உருவாக்கி இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அது தலைகீழான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா களத்துல போராடக்கூடிய, கள அரசியல் பண்ணக்கூடிய இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு சோசியல் மீடியாவும் வெறும் சோசியல் மீடியாவை மட்டும் சொல்லிட முடியாது. இந்த இடத்துல ஊடகங்கள், அதாவது விஷுவல் மீடியாஸ் பெரிய அளவுல பங்காற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
என்னன்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது எல்லாமே இது மாதிரியான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்புல வந்து பிரச்சனை இருக்குன்னுட்டு இதை வந்து எனி டைமும் ஒரு பேசுபொருளாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து விஷுவல் மீடியாவோட பங்கு முக்கியமான பங்கு. இந்த விஷுவல் மீடியாவோட தாக்கம் தான் சோசியல் மீடியாவிலையும் இருந்துச்சு. அப்ப அந்த விஷுவல் மீடியாவை யார் ஆக்டிவேட் பண்ணுனதுங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. இதுக்கு பின்புலமா வந்து பிஜேபி இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷுவல் மீடியாஸ்ல பெரும்பாலான விஷுவல் மீடியாஸ் வந்து பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சாதகமான முதலாளிகளோட நேரடி உரிமை உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய, அதாவது அம்பானி கிட்டையும் அதானி கிட்டையும் வைகுண்டராஜன்கிட்டையும் இருக்கக்கூடிய மீடியாஸா தான் இன்னைக்கு இருக்கு. அந்த மீடியாஸ்ல தொடர்ச்சியா ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது செய்திகளா போடுற மாதிரி இங்க இது மாதிரி நடந்துருச்சு, இங்க இது மாதிரி நடந்துருச்சு, இங்க இது மாதிரி நடந்துருச்சுன்னுட்டு எனி டைம் டிவியை திறக்கும் போதெல்லாம் இப்படி தமிழ்நாடு ஒரு ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருக்கிற மாதிரி, தமிழ்நாடு ஒரு அச்சத்துக்குள்ளான மாநிலமாக இருக்கக்கூடிய, எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இருப்பது போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கினார்கள். ஆனா வந்து நேரடியா கலா யதார்த்தம் என்ன வந்துச்சுன்னா, இங்க யாரும் வந்து அது மாதிரியான சம்பவங்களை நேரடியாக உணர்வதில்லை. தன்னுடைய ஊர்கள்ல நடக்கிறதில்ல, தன்னுடைய மாவட்டங்கள்ல நடக்கிறதில்ல. ஒரு சம்பவத்தை வந்து ஒரு அங்கென்றும் இங்கென்றும் நடக்கக்கூடிய சம்பவங்களை பெரிய வந்து பேசுபொருளாக மாற்றுவதற்கான முயற்சி வந்து இந்த விஷுவல் மீடியா எடுத்தாங்க. அந்த விஷுவல் மீடியாவோட இம்பாக்ட்னால சோசியல் மீடியாவும் அதை நோக்கியே பேச பொருளா மாறிச்சு. இது வந்து யாருக்கான அஜெண்டாவா எடுக்கப்பட்டுச்சுன்னா பிஜேபிக்கான அஜெண்டாவா எடுக்கப்பட்டுச்சு. பிஜேபி வந்து இதன் மூலமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வர முடியுமா, அந்த அதிமுக கூட்டணியும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வர முடியுமான்னுட்டு நினைச்சிட்டு இருந்த நேரத்துலதான் மக்கள் வந்து இப்படி ஒரு டிஸ்டன்டான ஆயிட்டாங்க. இந்த இடத்துலயும் தமிழ்நாடு வெற்றி பெற்றுச்சுன்னு தான் சொல்லலாம். அதாவது பிஜேபி வந்து ஒரு எடுத்த பிரச்சாரத்துக்கு வந்து தமிழ்நாடு என்ன யாருக்கு போட்டாலும் போடுவோம், விஜய்க்கு போட்டாலும் போடுவோமே தவிர உனக்கு போட மாட்டோம் என்கிற ஒரு முடிவை வந்து தெல்ல தெளிவா எடுத்த மாதிரியான ஒரு சூழல். இன்னொரு ஒரு இது நம்ம ஏற்கனவே போன பேட்டியில வந்து ஒரு விஷயம் பேசணும். ஒரு பிளாக்மெயிலிங் பாலிடிக்ஸ் நடக்குது இங்க வந்து, அது ஒரு அச்சமா இருக்கு. நான் ஏற்கனவே போன பேட்டிலேயே சொன்ன ஒரு அச்சம் எனக்கு உருவாயிருக்குன்னுட்டு. அந்த பிளாக்மெயிலிங் பாலிடிக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கு சொல்லலாம். அதாவது குழந்தைகள் தங்களுடைய தாத்தா பாட்டிகளை பிளாக்மெயில் செஞ்சு, அப்பா அம்மாக்களை பிளாக்மெயில் செஞ்சு ஓட்டு போட வைக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இங்க நடந்திருக்கு. சர்வசாதாரணமா அது நடந்திருக்கு. தேர்தலுக்கு பிறகு நான் நிறைய பேர்கிட்ட பேசினப்ப என்னப்பா பண்றது, அடம் பிடிக்கிறான், நானும் கூட வருவோங்கிறான். எத்தனை வயசு? 3 வயசு, 4 வயசு, 5 வயசு பையன். அப்படி குழந்தைங்களோட இதை இது பண்ணி நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. இந்த 2 ஃபேக்டர் தான் வந்து பெரிய அளவுல வந்து வினையாற்றிருக்கு. இந்த தாவேகாவோட வெற்றிக்கு வந்து காரணமாயிருக்குங்கிறத பார்க்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. நான் போன இதுல குற்றம் சாட்டினேன். எந்த திமுக அதிமுக இந்த கட்சிகள் வந்து மக்களை வந்து அரசியல் மயப்படுத்துவதற்கு மாறா மக்களை வந்து அரசியல் இருந்து அப்புறப்படுத்தியதோட விளைவு தான் இந்த வெற்றி. என்னன்னா வந்து என்ன சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு, அரசியல் சூழல் என்ன நிலவிக்கிட்டு இருக்கு, நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், இந்த ஆட்சி அதிகாரங்கள் மாறுவதன் மூலமா என்ன நடக்க போகுதுங்கிறத எந்த ஒரு கள யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மக்களை வச்சிருக்கிறது இருக்குல்ல. இவங்களுக்கான அரசியல் ஊற்றுறத வந்து எங்கேருந்து அரசியல் படுத்துறது, அரசியல் மயப்படுத்துவதற்கான ஒரு வெளியே இல்லாத ஒரு சூழலை வந்து இந்த அரசுகள் வந்து உருவாக்கி இருக்கு. இதுல வந்து தொடர்ச்சியா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை பெற்றதுக்கு பிறகு இருக்கட்டும், முக்கியமா வந்து எம்ஜிஆர் இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு வந்து கல்லூரி பள்ளிகள்ல வந்து அரசியல் பேச முடியாத ஒரு சூழல் உருவானுச்சு. அங்க வந்து அரசியல் பேசக்கூடிய அரசியல் மயப்பட்ட மாணவர்களை தாக்குதல் உட்படுத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகள்ல வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய வேலைகள் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நடந்துச்சு. அதன் பிறகு தொடர்ச்சியா வந்து மாணவர்களும் இளைஞர்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட, அரசியலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இதோட விளைவு தான் வந்து இந்த பெரிய ஷிஃப்ட் அண்ட் டர்ன் சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய மாற்றம்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா என்ன அந்த மாற்றம் என்ன செய்ய போகுதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் இருக்கு, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு நீண்டகால ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு
கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு, அரசியல் பண்பாடு இருக்குங்கிறதெல்லாம் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இனிமேல அந்த அரசியல் பண்பாட்டில் தமிழ்நாட்டு அரசியல் வந்து நீடிச்சு நிக்க போகுதாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா நமக்கு முன்னாடி இருக்கு. சரி, இப்போ 2 திராவிட கட்சியும் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொன்ன 2 இடம். ஒண்ணு கோயம்புத்தூரோட ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து அதிமுக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சென்னை இந்த சுற்றுவட்டார பகுதிகள் திமுக ஸ்ட்ராங் ஹோல்டு. 2 இடத்தையுமே வந்து தாவேக வந்து உடைச்சிருக்கு. 16ல வந்து 16 தொகுதிகளும் முன்னிலை வைக்கிறாங்க தாவேக. கோயம்புத்தூர்ல 10க்கு 5 தொகுதிகள்ல தாவேக முன்னிலை வைக்குது. பார்க்கும்பொழுது 2 பேரோட ஸ்ட்ராங் ஹோல்டு 2 பேரோட வாக்குகளையுமே வந்து தாவேக பெற்றிருக்கிறது. அவங்களோட பெரும்பாலான பகுதிகள்ல. இப்ப 234 தொகுதிகள்ல மேஜரான தொகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 2வது இடத்துல இருக்கிறாங்க. 3ஆம் இடங்களுக்கு திமுகவும், அதிமுகவும் வந்து மாறி, மாறி 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. இப்ப இப்படி பார்க்கும் பொழுது தலைகீழ் மாற்றம். ஃபுல்லாவே மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம். இதுக்கு முன்னாடி ஒரு 50 ஆண்டுகள் பார்க்காத ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. இது சொல்லப்போனா இது வந்து ஆஹ், சென்னையா இருக்கட்டும், அது சுத்து வட்டார செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், அது பிறகு கோவை போன்ற மாவட்டங்கள், இதெல்லாம் வந்து நகர்மயப்பட்ட மாவட்டங்கள். நகரமயம் பெரிய அளவுல வளர்ந்த மாவட்டங்கள். அது வந்து கூடுதலா வந்து இந்த சோசியல் மீடியா, இந்த மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஆட்படக்கூடியது. என்னைக்குமே உங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் தான் வந்து என்ன அவ்வளவு சீக்கிரமா வந்து சோசியல் மீடியா இதோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வந்து ஈல்ட் ஆவாங்க சொல்றது. டெல்லியோட வெற்றி, ஆம் ஆத்மியோட வெற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஆம் ஆத்மியோட வெற்றிங்கிறது வந்து டெல்லி முழுக்க முழுக்க வந்து ஒரு மிடில் கிளாஸோட செக்டர். அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கமலஹாசன் பெற்ற ஓட்டுகள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னுட்டு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தா அது எல்லாமே வந்து ஒரு நகர்மயப்பட்ட ஓட்டுகளா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து கோவையா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், ஒரு நகர்மயமாப்பட்ட சோசியல் மீடியாவுக்கும் இன்ஃபுளுன்ஸ்டு பர்சன்ஸா, அதாவது ஒரு கருத்தியலுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடிய நபர்களா, ஈஸி ஈல்டிங் பர்சன்ஸா வந்து நகரங்கள் தான் இருக்கு. கூடுதலா வெளியூர் போனது எல்லாமே வந்து நகரங்கள்ல இருந்து போன ஓட்டுகள். நம்மளுடைய ஆய்வுகள், கள ஆய்வுகள் எல்லாமே என்னவா இருந்துச்சுன்னா, அங்கங்க இருந்த மக்கள் வந்து என்ன மனநிலையில இருக்காங்கங்கிற அடிப்படையில இருந்து ஆய்வுகள் பண்ணோம். அந்த ஆய்வுகளோட முடிவுக்கு சற்று மாறா வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம எலெக்ஷன் அன்னைக்கே சில விஷயங்களை கணிச்சோம். அதாவது பெரும் கூட்டம் வந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல பஸ் ஸ்டாண்டை முற்றுகையிடுது, சென்னை பஸ் ஸ்டாண்டை முற்றுகையிடுது, எங்க பார்த்தாலும் டிவிக்கு ஒரு கோஷங்கள் வருது. இது எல்லாமே வந்து நகரங்கள்ல இருந்து சோசியல் மீடியா சோசியல் மீடியா ஈல்டு பர்சன்ஸ் வந்து அங்கங்க பரவ ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட பெரிய இம்பாக்ட் வந்து நகரமயப்பட்ட தொகுதிகள்ல அதிகமா இருந்திருக்கு. அப்படிதான் பார்க்க முடியுது. இது வந்து திமுகவோட ஓட் பேங்கை உடைச்சிருச்சு, அதிமுகவோட ஓட் பேங்கை உடைச்சிருச்சுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இது வந்து ஒரு நகர்மயப்பட்ட சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்டு ஈல்டு பர்சனாலிட்டிஸோட ஓட்டா மாறி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்ப கட்சிகள் வந்து தங்களுடைய அந்த மக்கள் அணுகக்கூடிய முறையை மாத்திரமோ சார். கள அரசியல் தான் முக்கியம் அப்படிங்கிற பேசப்பட்டு வந்த நிலையில இப்ப கட்சிகள் வந்து சோசியல் மீடியாக்களையும் முதன்மையான ஒரு இடத்துல சோசியல் மீடியாக்கள் 2வது இடத்துல தான் கள அரசியல் அப்படிங்கிற ஒரு நிலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க சார். இப்ப கள அரசியலுக்கான மதிப்பு அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது, சோசியல் மீடியா இல்லாம போட்டோம் அப்படின்னாலே போதும் அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது. அப்படிதான் நகர ஆரம்பிப்பாங்க. இனிமேல இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வெற்றி, இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்த திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ட்ரென்தன்டு பர்சன்ஸா மாறுறதுக்கான முயற்சியை தான் எடுப்பாங்க. ஏற்கனவே இந்த தேர்தல்லே அது நடந்துச்சு. அதை ஓரளவுக்கு கணிச்சாங்க எல்லாருமே. சொல்ல போனா திமுக வந்து சோசியல் மீடியால பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா வந்து அல்காரிதம் வந்து இங்க இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இதுல வந்து அல்காரிதம்ஸ் வந்து வேலை செய்யுது. சில நபர்களுக்கு சில மாதிரியான வீடியோஸ் மட்டும் தான் காமிக்குது. அது மாதிரியான சில புஷிங் வீடியோஸ், சில அந்த டேக்ல, அந்த ஹேஷ்டேக்ல உள்ள வீடியோஸ் மட்டும்தான் சில நபர்களுக்கு இது பண்ணும்போது, இந்த சோசியல் மீடியாவை வந்து எப்படி அதை டைவர்ட் பண்றது, எப்படி அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். இந்த
கட்சிகள் வந்து அதை ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. சோசியல் மீடியாவோட பாலிடிக்ஸ் தான் இனிமேல இருக்க போகுது, மீடியாஸோட பாலிடிக்ஸ் தான் இனிமேல இருக்க போகுதுங்கிறதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா அது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சமா இருக்கு. ஏன்னா கல யதார்த்தத்துக்கும் சற்றும் பொருத்தமில்லாத சோசியல் மீடியா மீடியாவோட இன்ஃபுளுன்ஸை வச்சு ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தை பெற்ற முடியும்னா, நாம இதுவரைக்கும் பேசிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் வரலாறு, தமிழ்நாடு பொருளாதார வரலாறு, தமிழ்நாடு அந்த வரலாறு இந்த வரலாறுன்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எந்த நிலையில வந்து இம்பாக்ட் கொடுக்குங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் தான். வெறும் சோசியல் மீடியா பாலிடிக்ஸ் மட்டும் ஒரு கட்சியை வந்து வெற்றி பெற செய்யும், ஒரு அரசியல் சூழலை மாற்றி அமைக்கும் என்ற ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அதுக்கு மாறா வந்து தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த சூழல் என்னவா இருக்குங்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சு இது பண்ணக்கூடிய, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இந்த பாஜக வந்து எல்லாத்தையும் கபாலிகரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து சாதாரணமா வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல விளக்கிட முடியாது. அப்படியான ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு லாங் வீடியோஸா தான் இது பண்ண முடியும். ஒரு நீண்ட உரைகளா தான் கொண்டு வர முடியும். அதோட இதை வந்து அக்கு வேற ஆணி வேற இது பண்றது. ஆனா வந்து சர்வசாதாரணமா இவனுக்கு ஒண்ணும் இல்லடா, இவன் வந்து ஊழல் பண்ணிட்டான்டா, 10 லட்சம் கோடி ஊழல், இந்த ஷார்ட் நோட்ஸ் இன்ஃபுளுன்ஸ், இந்த 10 லட்சம் கோடி ஊழல், 10 லட்சம் கோடி கடன், இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதுக்கு வந்து எந்த ஒரு விளக்கங்களும் சொல்ல தேவையில்லை, எந்த ஒரு டெஃபினேஷன்ஸும் கொடுக்க தேவையில்லை, எந்த ஒரு தரவுகளும் கொடுக்க தேவையில்லை. அப்படியான சூழல்ல வெறும் குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு, வெறும் ஷார்ட் நோட்ஸ் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு அரசியலா தான் இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் பாலிடிக்ஸ் இருக்க போகுது. அப்போ வந்து ஒரு பிரீஃப் டேட்டா பேஸ்டு ஆன ஒரு அரசியல் வந்து பண்ணக்கூடிய பண்றதுங்கிறது வந்து சோசியல் மீடியாவில் கொஞ்சம் சாத்திய குறைவான விஷயங்கள் தான். அப்போ வந்து டக்கு 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 டக்குன்னு 2 நிமிஷத்துல என்ன தெரியும், 1 நிமிஷத்துல என்ன தெரியும், 30 செகண்ட்ல என்ன கொடுக்க முடியும், கன்வே பண்ண முடியும்னு தான் பாக்குறோம். 30 செகண்ட்ல என்ன கன்வே பண்ண முடியும்ங்கிற விஷயத்துல இருந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் கிடைக்கும். இப்ப வந்து திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கமென்சி அப்படிங்கிறது 91, 96 ஏடிஎம்கேக்கு இருந்த மாதிரியோ, 2006, 2011 மின்வெட்டு போன்ற விஷயங்கள் திமுகவுக்கு இருந்த மாதிரி இப்ப அந்த அளவுக்கு பெரிய ஆன்டி இன்கமென்சி இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இப்ப இந்த நீங்க சொன்ன இந்த காரணங்கள் மட்டுமே தான் திமுகவுக்கு இந்த 3ஆவது இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போறது காரணமா? அதையும் தாண்டி திமுக எதுவும் தவறுகள் செஞ்சிருக்காங்களா, இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க எதை பாக்குறீங்களா? அது திமுக செய்த தவறுகள்னா சில தவறுகள் இருக்கு. ஆனா வந்து இதுல பாத்தீங்கன்னா தொழிலாளர்களோட போராட்டங்களை அணுகுன விதம், சாதிய விஷயங்கள்ல அணுகுன விதம், இன்னைய வரைக்கும் வந்து எதுக்கான சட்டங்கள், ஆணவ படுகொலைக்கான சட்டம் இது வரைக்கும் கொண்டு வரப்படல. இது மாதிரியான தவறுகள்லாம் இருக்கு. அதை தாண்டி வந்து லோக்கல் எம்எல்ஏஸ் சில பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய செக்டார்ஸை வந்து சரியா இது ஹேண்டில் பண்ணாத இதெல்லாம் சிக்கல் இருக்கு. ஆனா வந்து இந்த வெற்றிக்கு அதெல்லாம் காரணம் இல்லை, இந்த தேர்தல் முடிவுக்கு வந்து அதெல்லாம் காரணம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு இதுதான் தெளிவா தெரியுது, தெளிவா தெரியுது. இங்க வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட நபர்களாக இருக்கட்டும், தாவேக்கா கட்சியில வந்து பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், நாம கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் சாதாரணமாக பதில் சொல்வதற்கான எந்த ஒரு திறனும் இல்லை. அண்ணனுக்கு ஓட்டு போடணும், புதுசா ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவோமே, புதுசா ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவோமேங்கிற ஒரு பதில் மட்டும்தான் வருதே தவிர வேற ஏன் புதுசா ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணுங்கிற கேள்விக்கு வந்து பதில் இல்லை. ஆனா வந்து ஒரு அரசியல் வந்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. புதுசா யாராச்சும் வரணும்னுட்டு பல வருஷங்களா ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த தேடலை வந்து இது வந்து நிவர்த்தி பண்ணியிருக்குங்கிறதும் உண்மை. என்ன எந்த காரணமும் இல்லாமல் பல்லாண்டு காலமாக இங்க வந்து ஊழல் நடக்குது, இங்க வந்து பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பல ஆண்டுகாலமாக ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியல் வந்து இங்க இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோட ஒரு வெளிப்பாடு பல்லாண்டுகாலமாக ஒரு மாற்று தேடல். அதாவது விஜயகாந்த் வந்த போது அபரிமிதமான ஒரு ஓட்டு வந்துச்சு. அதுக்கு அடுத்த கட்டத்துல வந்து பார்த்தா விஜய் தான் வந்திருக்காப்புல. ஒரு மாற்றுக்கான ஒரு தேடல் இருக்கு, அதை வந்து மறுக்கிறதுக்கு கிடையாது.
அந்த மாற்றுக்கான தேடல்ல வந்து இடதுசாரிகளோ முற்போக்கு இயக்கங்களோ அதுக்கான வலிமையோடு நாங்க ஒரு மாற்றுன்னுட்டு எங்களை மாதிரியான அமைப்புகள் வந்து எங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கான வலு இல்லாத சூழல்ல வந்து இது மாதிரியான நபர்களை நோக்கி மக்கள் இயல்பா நகர்றாங்க. அப்படிதான் பார்க்க முடியும். இப்ப மாற்று அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி அப்படிங்கிறது மாற்று அரசியலுக்கானது இருந்திருக்கு. இப்போ 20 முதல் 25% வாக்கு அப்படிங்கிறது இரண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் இப்ப பெறக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது அதை விட டபுளா இருக்கு அப்படிங்கும் பொழுது அது எப்படிங்கிற விஜயால அது எப்படி பெற முடிஞ்சது? சோசியல் மீடியாக்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நம்ம சொல்லிட முடியுமா? அதை தாண்டி என்ன விஜய் அவர்கள் இருப்பதற்கு வேற என்ன காரணம் இருக்கு? இது வந்து ஒரு கார்ப்பரேட்டுகளும் இணைந்த ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கு. என்னன்னா வந்து நிறைய நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து விஜய்கிட்ட இருந்துச்சு. விஜயோட இதுல அதாவது கட்சி நடத்தக்கூடிய முறைகள்ல இருந்து பிரச்சாரம் நடத்தக்கூடிய முறைகள்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் எதுவுமே வந்து மீடியாஸ் எதுவுமே பேசல. சோசியல் மீடியாஸ் எதுவுமே பேசல. இதை பத்தி எல்லாம் விரிவா வந்து பிரச்சாரங்களா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை பார்க்க முடியலைங்கிற பட்சத்துல இதுல வந்து ஒரு கார்பரேட் கூன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கார்பரேட்ஸ் வந்து இறங்கி வேலை செஞ்ச நிகழ்வுகளும் இருக்க மாதிரியான ஒரு தெரியுது. ஏன்னா வந்து விஜய் எவ்வளவோ பிரச்சனைகள், அதாவது 41 பேர் செத்து போனாங்க கரூர்ல. இதுல வந்து எத்தனை மீடியாஸ் வந்து ஒரு சரியான ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு மனசாட்சி படி வந்து பேசியிருக்காங்க. இதுல வந்து களத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இன்னும் வந்து ஊதி பெருக்கி இது பண்ண முடியுமாங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தானே எடுத்தாங்க. அதாவது செந்தில் பாலாஜி மேல பழி போடுறது, திமுக ஏதாச்சும் இது பண்ணிருக்குமா, ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து மேக் பண்ணி அதன் மூலமாக தன்னோட டிஆர்பியை ஏத்திக்கிறதுக்கான முயற்சியா இல்ல வந்து விஜயை காப்பாத்துறதுக்கான முயற்சியாங்கிறது தெரியல. எல்லா மீடியாக்களும் என்ன செஞ்சாங்கன்னா இந்த கான்ஸ்பிரசி தியரியோடையே மல்லு கட்டி போயிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதாவது 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகும் அதற்கு வந்து நேரடி காரணமாக அவருடைய நிர்வாக முறை, அதாவது தான் பிரச்சாரம் செய்யக்கூடிய முறை நேரடியாக இருந்திருக்கு. அதாவது ஒட்டுமொத்த மக்களையும் ஒரே இடத்தில் குவிக்கக்கூடிய, நாம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், தன்னுடைய பலத்தை காமிப்பதற்காக ஒட்டுமொத்த கூட்டத்தையும் ஒரே இடத்தில் குவிக்கக்கூடிய வேலையை வந்து தொடர்ச்சியா விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கிரவுட் புல்லிங் பாலிடிக்ஸ், கிரவுட் புல்லிங் மெத்தடுங்கிற அடிப்படையில வந்து ஒரே இடத்தில் தன்னுடைய கூட்டத்தை குவித்து அதை பிரம்மாண்டமாக காமிக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அதன் மூலமாக தான் இந்த கூட்டம் காமிக்கப்படுது. அதே கிரவுட் புல்லிங் அடிப்படையில தான் அங்க கரூர்ல வந்து 41 பேர் செத்து போனாங்க. அதை பத்தின ஒரு ஆய்வுகளை வந்து சொல்லுவதற்கு இந்த ஊடகங்கள் தயாரா இல்ல. அதுக்கு பதிலாக பல்வேறு கான்ஸ்பிரசி தியரிகளை வந்து ஊதி பெருக்கிறதுக்கு வந்து தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய மனசாட்சிக்கு முரணான பல்வேறு விஷயங்களை இந்த ஊடகங்கள் பண்ணியது. அதெல்லாம் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சார், இப்ப வந்து ஒரு தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிற நிலை வந்துச்சு அப்படின்னா அது எப்படிங்க சார் அரசியல் களத்தை எப்படி கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க சார்? இந்த இடம் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா இதுவரைக்கும் தொங்கு சட்டசபைக்கான ஒரு களம் தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 104, 105 தொகுதிகள் தான் வந்து தாவேக்கா லீடிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்நேரம் பிஜேபி தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருப்பான். இதுதான் வந்து பாஜகவுக்கான சிறந்த களம். இது மாதிரியான தொங்கு சட்டசபைகள்ல வந்து இறங்கி களமாடி தனக்கான ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து பெறுவது. இதுக்கு தமிழ்நாட்டுல இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம வந்து தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டு இருந்தோம். இங்க வந்து பாஜக என்னென்ன விளையாட்டுகளை விளையாட போறாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக விஜய் வந்து இங்க இருக்கக்கூடிய விசிகா, இது காங்கிரஸ், இது போன்ற கட்சிகளை இணைத்தாலே இந்த இவங்களோட பெரும்பான்மையை காமிச்சிட முடியும். இது போன்ற மற்ற கட்சிகளை வந்து இணைச்சு தன்னுடைய பெரும்பான்மையை காட்டுவதற்கான முயற்சி மேற்கொள்ளாமல் பாஜகவோட மிரட்டல் உரட்டலுக்கு பணிஞ்சு போயிட்டாங்கன்னா தமிழ்நாடோட அரசியல் களம்
அப்படியே தலைகீழான ஒரு மாற்றத்தை சந்திக்க போறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்மளுடைய அச்சம் இந்த இடத்துலதான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த தொங்கு சட்டசபையை வந்து எப்படி வந்து விஜய் சமாளிக்க போறாரு, பிஜேபிக்கு வந்து பணிஞ்சு போக போறாரா, இல்ல வந்து இந்த இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன கட்சிகளை வந்து பேரம் பேசி எடுக்க போறாராங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அச்சமாவும் இருக்கு. அதாவது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம. தமிழ்நாட்டு நிலவரம் இப்படியாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை தாண்டணும் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜி ஆட்சி இழக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பாஜக அந்த இடத்துல ஆட்சி பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்த வண்ணம் இருக்குது. 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர் இப்ப 4வது முறை ஆட்சி இழந்திருக்கிறாரு. அது எப்படிங்க சார் இருக்கு காலம் அங்க? வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எஸ்ஐஆர் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு. தொடர்ச்சியான அங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஐஆர்ல வந்து பதிவு பண்ணப்படாத வாக்காளர்கள் வந்து இன்னைய வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் வந்து அங்க இத பதிஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஓட்டு இல்ல ஓட்டு இல்ல ஓட்டு இல்லைன்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு கன்சிடருமே பண்ணாம அங்க வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு. பல்வேறு தில்லுமுள்ளுகள் அங்க வெஸ்ட் பெங்கால் நடந்துருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இங்க வந்து மெயின் ரோல் பண்ணிருக்கு. அதாவது பிஜேபிங்கிறத தாண்டி பிஜேபியோட ஒரு சபார்டினேட் பாடியா வந்து, அதாவது பிஜேபியோட ஒரு கூட்டணி பார்ட் அண்ட் பார்ஷியல் ஆர்கனைசேஷனா வந்து எலெக்ஷன் கமிஷன் அங்க வந்து இந்த வெற்றியை வந்து பிஜேபிக்கு வந்து பெற்று தந்திருக்காங்கிறதான் சொல்ல முடியும். ஏன்னா நேரடி கல யதார்த்தம் வந்து அங்க நேரடி போராட்டங்கள் நடந்துச்சு. எஸ்ஐஆர்ல வந்து இவ்வளவு பேர் ஆதாரபூர்வமான உண்மைகள், லட்சக்கணக்கான ஓட்டுகள் இத நீக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்காளர்கள் எல்லாம் போய் பதிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு வந்து இதை சேருங்கன்னுட்டு. ஆனா இன்னைய வரைக்கும் அதுக்கான ரிசல்ட் கிடையாது. நேரடியா வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல்ல வெஸ்ட் பெங்கால்ல நேரடியா எலெக்ஷன் கமிஷன் இறங்கி ஒவ்வொரு இடத்துலயும் வேலை பாக்குறாங்க. என்ன சொல்ல போனா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலேயே எலெக்ஷன் கமிஷன் காலையில இருந்து நீங்க வந்து ஒரு 12 மணி நிலவரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எலெக்ஷன் கமிஷனோட ரிசல்ட் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதிமுக 40 தொகுதிகள் முன்னிலை, அதிமுக முன்னிலைன்னு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க? மத்த எல்லா மீடியாஸ்லயும் வந்து டிவிக்கு அடிச்சு வந்துகிட்டு இருக்கு. நான் 40, 50, 80ன்னுட்டு 90 போயிட்டு இருக்காரு. டிவிக்கு 90 போயிட்டு இருக்கும்போது அதிமுக வந்து 40 முன்னிலை என்னட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன், தமிழ்நாட்டு அரசியல் சூழல்லையே எலெக்ஷன் கமிஷன் இப்படிதான் இது பண்றான். அதாவது வரக்கூடிய ரிசல்ட்டை மாத்த முடியாது, ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு இக்கு வைக்கிறான். அப்படி எலெக்ஷன் கமிஷன் வேலை செஞ்சுட்டு இருக்க சூழல்ல வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் கடுமையா இறங்கி வேலை பார்த்திருக்கான். எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த முழு வெற்றிக்கு, பிஜேபியோட முழு வெற்றிக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் காரணமே தவிர அங்க இருக்கக்கூடிய மம்தாவோட ஆட்சி அதிகாரத்துக்கு எதிரான வெறுப்புணர்ச்சியோ மற்ற காரணங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து அவங்க கூட்டணி பலமான கூட்டணி, பிஜேபியோட கூட்டணி பலமான கூட்டணி, அது எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி. எஸ்ஐஆர் மூலமாகவும் அதுக்கு பிறகு தேர்தலில் நடந்த பல்வேறு தில்லுமுள்ளுகள் காரணமாகவும் இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. அப்படியே பக்கத்துல வந்து அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பாஜக வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க சார். இந்த முறை காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடித்துரும் அப்படின்னு பிரியங்கா காந்திலாம் நேரடியாக அங்க வந்து வேட்பாளர் தேர்வுக்குழு தலைவராக இருந்தாலும் செயல்பட்டு இருந்தாரு. எந்த ஒரு எஃபெக்ட்டுமே, எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் இந்த இடத்துல எப்படி கோட்டை விட்டுருக்காங்க அந்த இடத்துல? அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து மீண்டும் ஒரு மாற்று கட்சியாக காங்கிரஸ் வருமாங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வி. இந்திய அளவிலேயே வந்து அது தொடர்ச்சியாக தன்னுடைய சர்க்கிள் பாதையை தான் நோக்கி தான் நகர்ந்துகிட்ட மாதிரியான ஒரு இது தெரியுது. பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க தலைவர்கள் ராகுல் காந்தியா இருக்கட்டும், பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், பல்வேறு நபர்கள் வந்து தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எடுத்து பேசினாலும், அந்த விஷயங்களுக்காக போராடினாலும் கீழே வந்து கிரவுண்ட்ல கிராஸ் ரூட் அளவுல அவங்களுடைய தலைமை பண்புங்கிறது ரொம்ப மோசமான இதா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல வந்து அவங்க முடிவெடுத்த விஷயமே ரொம்ப மோசமா இருந்துச்சு. கூட்டணியில வந்து இணைவதற்கு அவங்க பேசிய பேரங்கள் ஆகிறவர்கள் இழுத்தடிச்சதா இருக்கட்டும். அதாவது இன்னும் காங்கிரஸோட மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பிஜேபி என்கிற ஒரு பாசிச அரசு இங்க இருக்கு, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்கிற எந்த ஒரு கான்சியஸ்னஸும் காங்கிரஸ்கிட்ட இல்ல. அந்த கான்சியஸ்னஸ் உருவாகாதோட காரணம் தான் அங்கங்க வந்து லோக்கல் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஒருத்தன் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கான், ஒட்டுமொத்த நாட்டையுமே அழிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நிலையில அதை பத்தின கான்சியஸ்னஸ் இருக்க ஒருத்தன் வந்து எல்லா தியாகங்களையும் செஞ்சுட்டு முன்னாடி வரப்போவான் பாப்பான். தனக்கான இடம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி தனக்கான தியாகங்களை பண்ணி முன்னாடி வர்றதுக்கு முயற்சி செய்வான். ஆனா காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையும் காலி பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து கான்சியஸ்னஸ் இல்ல. சொல்ல போனா திமுகவுக்கே அந்த கான்சியஸ்னஸ் ரொம்ப கொஞ்சம் குறைவா தான் இருக்காங்கிற மாதிரியான ஒரு இதை பார்க்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டு சூழல்லையே. இன்னைக்கு வந்து இது ஓரளவுக்கு இந்த தேர்தல்ல வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு களமாடினாங்களான்னா களமாடினாங்க, ஒத்துக்கலாம். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில கிரவுண்ட் லெவல்ல வந்து அதுக்கான வேலைகளை வந்து இன்னும் பரவலா கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு. அந்த இதுதான் அஸ்ஸாம்ல வந்து அந்த லோக்கல் பாலிடிக்ஸ், லோக்கல் சண்டைகள் இதெல்லாம் தான் வந்து திருப்பி திருப்பி அதை போட்ட விடுறதுக்கான காரணமா இருக்கு. எஸ்ஐஆர் ஒரு அதாவது நார்த் முழுக்க எஸ்ஐஆர் ஒரு பெரிய இம்பாக்டுங்க. அதை மறுக்கவே முடியாது. தமிழ்நாட்டிலையும் இந்த இம்பாக்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து திமுக அந்த இம்பாக்ட் இல்லைன்னு தங்களை தாங்களே வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து இம்பாக்ட் இருக்கு, எஸ்ஐஆரோட இம்பாக்ட் இருக்கு. இங்கேயும் லட்சக்கணக்கான ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு. அத இங்கேயும் வந்து நேரடியா டிவி சேனல்கள்ல பேட்டி கொடுக்கக்கூடிய பிரபலங்கள் சொல்றாங்க, எனக்கு ஓட்டு இல்லைங்க, ஏன் ஓட்டு நீக்கப்பட்டுருச்சுங்க, நான் எவ்வளவு முயற்சி பண்ணேங்க, சேர்க்க முடியலங்கன்னுட்டு. இதுதானே கிரவுண்ட் ரியாலிட்டி. கிரவுண்ட்ல சாதாரணமா வாய்ஸ் உயர்த்தாத சாமானிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இத பத்தி வெளியே சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆனா லட்சங்க ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இதற்கு வந்து சரியான ஆய்வுகளுக்கு திமுக போகலன்னு தான் சொல்ல முடியும். இதை பத்தின பெரிய அவேர்னஸ் நோக்கி திமுக நகர்ல. நம்ம எல்லாத்தையும் இந்த கிராஸ் ரூட்ல இந்த வழக்கமான ஒரு லெத்தாஜிக் மனநிலை இருக்கு. தனக்கு வந்து கிராஸ் ரூட் அளவுல வந்து பிஎல்ஓ பிஎல்ஏக்கள் இருக்காங்க, இவங்க கண்காணிச்சிருவாங்க. அவங்க என்னத்த கண்காணிச்சாங்க? திமுக உறுப்பினர்களோட ஓட்டு வந்து நீக்கப்பட்டிருக்கான்னு தான் கண்காணிச்சாங்களே தவிர மற்ற ஓட்டுகளை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவனம் இருந்துச்சான்னா இல்ல. திமுக உறுப்பினர்களை மட்டும்தான் வந்து கண்காணிச்சாங்க. திமுக குடும்பத்துல இருக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் நீக்கப்பட்டுருச்சா இருக்கா இல்லையாங்கிறது. மற்ற ஓட்டுகளை பத்தி எல்லாம் இவங்க கணிக்கல. அது மட்டும் இல்லாம புதுசா லட்சக்கணக்கான ஓட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த ஓட்டுகளை பத்தின எந்த ஒரு தரவுகளுமே இவங்கள்ட்ட இல்ல. அந்த எஸ்ஐஆரை பத்தி ஒரு பெரிய விவாதத்தை வந்து கட்டி எழுப்புறதுக்கு திமுக தயாராகவே இல்லை. அது எஸ்ஐஆர் வந்து வடக்க வந்து இப்போ ஒரு பெரிய இம்பாக்ட்னு தான் சொல்லலாம். சார், அப்ப அஸ்ஸாமுக்கு போய் நேர் எதிராக காங்கிரஸ் வந்து கேரளாவில் வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட் தான் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அஸ்ஸாமை விட்டதை கேரளாவில் என்ன பண்ணிருக்காங்க சார் காங்கிரஸ்? இது ஒவ்வொரு தேர்தலையும் மாற்றி மாற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு. இங்க தொடர்ச்சியா கேரளாவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகள் மேல ஒரு அதிருப்தி நிலவிட்டு இருந்துச்சு. ஒரு அந்த செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு செயல்பாடுகள்ல இருந்து மாறுபட்ட செயல்பாடுகளா இந்த தடவை வந்து கேரளாவில் வந்து நிறைய நடந்துச்சு. இந்த ஏற்கனவே வந்து இந்த வளர்ச்சி திட்டங்கள்ங்கிற பேர்ல பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை நோக்கி கேரளா என்னைக்குமே நகராது. குறிப்பா பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் கிடையாது, அங்க ரொம்ப குறுகலான சாலைகள் தான் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல அந்த மக்களோட நிலம் இதை பத்தின வந்து அங்க ஒரு விழிப்புணர்வுங்கிறது அதீதமா உண்டு. இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன நடந்திருக்குன்னா பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் வந்து கேரளாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குறுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சாலை போடப்பட்டு இருக்கு. அதுல வந்து நிறைய நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இது மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை நோக்கி அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள்னு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ங்கிறத நோக்கி கேரளா அரசு வந்து போனதோட விளைவு அங்க நிறைய அதிருப்தி வந்து உருவாயிருக்கு. அதாவது கேரளா மக்கள் இயல்பாவே வந்து தன்னுடைய நிலங்கள் இதெல்லாம் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. அதுக்கான போராட்டங்களை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து வலுக்கட்டாயமாக அதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ங்கிறத நோக்கி நகரும்போது இதெல்லாம் வந்து எடுக்கும்போது வந்து அது ஒரு பெரிய பரவலான அதிருப்தியை வந்து உருவாக்கி இருக்கு. அதுதான் இந்த சேஞ்ச் நோக்கி போயிருக்கு. இங்கேயும் வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலை வந்து கேரளா மக்களுக்கு வந்து எப்பொழுதுமே உண்டு. அந்த அடிப்படையில இருந்து வந்து மாற்றா வந்து அதை வந்து காங்கிரஸ் வந்து தேர்தல் செஞ்சிருக்காங்க. நான் அப்படிதான் பார்க்க முடியும். 5 மாநிலங்கள்ல 3 மாநிலங்களை வந்து ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. 2 மாநிலங்கள் வந்து ஆட்சிகள் வந்து கட்சிகள் தக்க வச்சிட்டு இருக்கு.
அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.